அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அம்மாவும் நாமங்களை அடியார்கள் துதித்து போற்றிட சகல நல சோபா நிர்வாகத்தில் அங்கு உதவி பெரிய கொண்டொரு தந்தாய் அரையாரியது தங்கையே ஆதி கடவுள் வாழ்வு அமுதீத நிர்வாகம் அகநாத சுகபாணி அருள்வாய் அபிராமி பரிபாலன சபை அவர்களுடைய பெரும் உத்தரவினாலும் முதலிலே குரு அருள் இருக்க வேண்டும். அப்படி குருவர்களாக இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் தலைமையினாலும் மற்றும் கௌரவ கீதா லிங்கனராஜா மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையினாலும் சிவானந்த ரத்தினம் கலாநிதி வேதநாதன் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களுடைய தலைமையினாலும் சாகித்ய ரத்னா பேராசிரியர் சண்முகதாஸ் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களுடைய தலைமையினாலும் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களுடைய முன்னிலையினாலும் திரு தாமு கதிர்ராமநாதன் சச்சனத்தரணி அவர்கள் தலைமையினாலும் திரு ஆ கந்தசுவாமி கலைஞர் அவர்களுடைய தலைமையினாலும் கலைஞர் வா யோகானந்த சிவம் அவர்களுடைய தலைமையினாலும் பண்டிதர் நா கடம்பேஸ்வரர் அவர்களுடைய காப்பு கட்டுதல் எல்லாம் விசர்ஜனம் செய்யக்கூடிய காலத்தில்தான் இந்த கும்பாபிஷேக கிரியையானது நிறைவு பெறுகின்றது. இது உத்தராங்கம் என்று பொருள். நாளை தினத்திலிருந்து செய்யக்கூடிய கும்பாபிஷேக கிரியை உத்தராங்கம். இப்ப முதலிலே செய்யக்கூடிய கிரியை அனைத்தும் பூர்வாங்கம், முதலிலே செய்யக்கூடிய கிரியை என்று ஆகமத்தினுடைய கருத்து. அப்படியாக இந்த கும்பாபிஷேகமானது அம்பிகையினுடைய கைகூட்டிய வண்ணம் அற்புதமான முறைகளிலே சர்வ போதகராகவும் சர்வ சாதகராகவும் ஆச்சாரிய பெருந்தொகைகளாகவும் மற்றும் ஞானமே வடிவமாக சிவாச்சாரிய பெருந்தொகைகளாகவும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சாதகாச்சாரியராகவும் அதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய யாக சம்ரட்சகராகவும் இப்படி எல்லோரும் ஒத்துழைப்போடு பொதுமக்களுடைய நல்ல எண்ணங்களை கருதி இந்த கும்பாபிஷேகமானது இப்போது வேண்டுவோருக்கு வேண்டதெல்லாம் பக்தர்கள் என்னென்ன வேண்டுகின்றார்களோ அதையெல்லாம் அம்பிகையானவர்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் இந்த கும்பாபிஷேகம் விளங்குகின்றது. இந்த சரீரமானது நம்மளுடைய தாய் தந்தைகளாகவும் அவர்களுக்கும் முன்னோடியாக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படியாக 4 பேருக்கு தர்மங்கள் செய்வதனால இந்த சரீரமானது இறைவனுடைய சரணாகதி அடைகின்றது. அப்படியாக இந்த கும்பாபிஷேகம் எல்லாரும் தரிசிக்கிறோம், எல்லோரும் ஒத்துழைக்கின்றோம். பல பேருக்கு பொன் காசுகள் அதிகமாக இருந்தாலும் நன்கொடையாக அளிக்கின்றார்கள். ஏழ்மையாக இருக்கவருக்கு அளிக்க முடிய வாய்ப்பில்லை, அதனால் அவர் சரீர உபகாரம் செய்கின்றார். இப்படி இதையெல்லாம் இந்த மனித பிறவினுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது. அப்படி இந்த சரீரமானது 4 பேருக்கு உபகாரமாக இருக்கும் பொழுது ஆத்மா என்கின்ற மனசானது சந்தோஷிக்கின்றது. நம்மளுக்கு பக்திக்கும் சக்திக்கும் தக்கவாறு என்று சொல்வார்கள். நிறைய செய்யணும் என்ற ஆசை இருந்தாலும் போதாது, அந்த செய்யணும் என்கின்ற மனதானது இருக்க வேண்டும். அந்த மனதார மனம் உவந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய அனைத்து விதங்களும் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு அரியதொரு இந்த வாய்ப்பானது கிடைக்கின்றது. ஏனென்றால் உங்களிடத்து எல்லோரிடத்திலும் நான்
பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமா இது இறைவனுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனனி ஜன்ம சௌச்சானாம் வர்த்தனே குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிச்சதே ஜென்ம பத்திரிகா. ஒரு ஜனனமான குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நாமகரணத்தின் வழியாக இதை முதல் ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம், இந்த குழந்தையானது, குழந்தைக்கு பெயர் ஜனனி என்று பெயர். அப்புறமாதான் நம்ம பெயர் சூற்றுதல் எழுதுறோம். ஜென்மம் சௌக்கியானாம், அந்த குழந்தை இருக்கக்கூடிய ஜென்மம் ஆயுசு வரை சௌக்கியமாக இருக்க வேண்டும். பதவி பூர்வ புண்ணியானாம், அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த பதவிகள் உயர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல ராஜ யோகங்கள் எல்லாம் இது யாரால கிடைக்கின்றது? பூர்வ புண்ணியானாம், அவர்களுடைய தாய் தந்தையில் செய்த ஒரு புண்ணியம்தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியானது ஏற்படுகின்றது. லிக்ஷதே ஜென்ம பத்திரிகா, இப்படியாக பிரம்மாவானவர் தன்னுடைய கை பின்பாகத்திலே கட்டி கொண்டு எழுதக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்படி இந்த பூர்வ புண்ணியானாம் என்கின்ற புண்ணியத்துக்கு நம்ம இப்போ வரோம். அப்படி இந்த புண்ணியங்கள் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த புண்ணியம்தான் ஒரு மனிதனுடைய ஆயுர் பாகங்கள் நிறைவு பெறும் தருவாயில் வரை இந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றுகின்றது. இந்த ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சில நிமிடத்திலே முடித்துக் கொள்கிறேன். இந்த மகாபாரத யுத்தத்திலே கிருஷ்ண பரமாத்மாவானது அர்ஜுனுடைய நிறைவு பெறும் தருவாயில் யுத்தத்தில் அர்ஜுனுடைய அம்பு என்கின்ற வில்லானது கர்ணனுடைய நெஞ்சிலே பாய்கின்றது. இப்ப எல்லாரும் சிந்தித்து கவனிக்கணும். இந்த புண்ணியம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு பலம் தரும் அப்படி என்பதை நம்ம உணர்த்த வேண்டும். அப்படி அர்ஜுனுடைய அம்பு என்கின்ற வில்லானது கர்ணனுடைய நெஞ்சிலே பாய்கின்றது. ஆனால் அந்த அம்பானது தொலைக்கவில்லை. ஒரு அம்பு, இரண்டு அம்பு, மூன்று, இப்படி அம்புகள் எல்லாம் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. காந்தியத்தை எடுத்துக்கொண்டு அந்த வில்லானது தொடு அப்படி என்று சொல்லும் பொழுது உடனே அர்ஜுனனானவர் அந்த வில்லை ஏற்ற உடனே கர்ணனுடைய அந்த ஜீவனானது மேல் நோக்கி செல்கின்றது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? மனித வாழ்க்கைக்கு புண்ணியம் அப்படி என்கின்ற இந்த புண்ணியம் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். நம்ம செய்யற புண்ணியம் நம்மளுக்கு நல்லது நடக்கலையே, நம்ம நினைச்ச பிரகாரம் நம்மளுக்கு நடக்கலையே, நல்ல கணவர் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, பேரம் பேத்திகள் வம்சம் அபிவிருத்தி ஆகவில்லையே, இப்படி எல்லாம் மனித வாழ்க்கைக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய இருக்கு. நிறைவு பெறும் தருவாயில் தான் இந்த புண்ணியம், நாம் செய்த ஒரு புண்ணியம், நம்மளுடைய ஆயுதொரு வாய்ப்பு. இந்த புண்ணியத்தினால்தான் எல்லோரும் இதுவரை காலங்களும் இனி வரக்கூடிய காலங்களும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி இந்த புண்ணியமானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். மிக பல சௌபாக்கியங்கள் பெற வேண்டும். வேண்டுவோருக்கு வேண்டதெல்லாம் அம்பிகையானவன் அருள் பாலிக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அரியதொரு வாய்ப்பு, கும்பாபிஷேகத்துடைய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் அளித்திருக்கின்றார்கள். பக்த கோடிகளும் இவ்வளவு அமைதியாக என்ன சொல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், இப்படியெல்லாம் அமைதியாக கேட்பது எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் அளிக்கின்றது. இப்படி அரியதொரு வாய்ப்பு அளித்த பரிபாலன சபை அவர்களுக்கும், அறங்காவலர் குழுவினர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்கள் அவர்களுக்கும் இறைவன் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களை அளிக்க. கோபுரம் எழுந்து நின்று இந்த ஊரினுடைய சிறப்பு, இங்கு வாழ் மக்களினுடைய சமய வாழ்வு, இங்கு இருக்கின்ற மக்களினுடைய திருவருள் பாங்கு உயர்ந்து நிற்கின்றது என்பதை காட்டி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற கருமங்கள் தூய்மை உடையதாக இருந்தால் அது உயர்ந்த நிலைக்கு தானாக வளர்ந்தோங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு பல பேர் உறுதுணையாக இருந்து அது உயர்வதிலே கருத்தாக பணியாற்றி கொண்டிருப்பார்கள். ஆரம்பத்திலே தொடங்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிந்தனை தூய்மை உடையதாக பொதுநோக்கு